நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பங்குனி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கும் என்பதை பற்றியும், எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக கன்னிராசியின் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி கால புருஷனுக்கு 6வது ராசியாக வருவதால் இவங்க எல்லா விஷயத்திலும் ஒரு கால்குலேட்டிவாகத்தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இவங்களுக்குள்ள எப்பவும் இருக்குங்க. எது பண்ணாலும் ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. கால புருஷனுக்கு 6வது ராசி என்பதால் கடுமையாக உழைத்தால்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்குங்க. இவங்க எப்பையும் அமைதியான ஒரு பணிவான பையனாகத்தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு பண்ண மாட்டாங்க. நண்பர்கள்கிட்ட இவங்க பழகக்கூடிய விதம் கூட ஒரு பொய் புரட்டு பேசாமல் நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கெட்ட புத்தி எல்லாம் இவர்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் கூட ஒரு விஷயத்தை பிடிக்கல அப்படின்னா அதை யாருக்கும் பயப்படாம நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியாகத்தான் இருக்கணும்னு நினைச்சு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அது மிக சரியாகவும் இருக்குங்க. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் மற்றவர்களின் நல்லது கெட்டது ஆராய்ந்துதான் செயல்படுவார்கள். நல்ல மிருதுவான வார்த்தைகளால் பேசி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். ராசி அதிபதியாக புதன் வருவதால் எதற்கு என்று தெரியாமல் சில நேரங்களில் பயம், பதட்டம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இவர்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இல்லை என்றால் ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம். அதே போல இவங்க சும்மா பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே செயலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. மற்றவங்க மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் இவர்களுக்கு சொல்ல பிடிக்காது. உடனே களத்தில் இறங்கி விடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் என்று வரும்பொழுது இவங்க கிட்ட எவ்வளவு ஜாலியாக பேசினாலும் சரி, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு போட்டி பந்தயம் என்றால் இவர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மற்ற ராசியை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் இவர்களுக்குள்ள தன்னம்பிக்கை மிக குறைந்துவிடும். மற்றவர்களின் தன்னம்பிக்கைக்குரிய விஷயங்களை இவர்கள் பார்த்து வியப்பார்கள். இவங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகும் தன்மை இருக்குங்க. இவர்கள் பெரும்பாலும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவர்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. பதிலுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப இளமையா அழகா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு சிறு சோம்பேறித்தனம் எப்பொழுதும் இருக்குங்க. அதை தவிர்க்க பார்க்கணும் இவங்க. ஏனென்றால் அந்த சோம்பேறித்தனம் கூட இவர்களுடைய வேலைகளுக்கு தடைகளாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி நெகட்டிவ்னு எடுத்தா இவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா இவர்களுக்குள்ள திடீரென்று கோபம் வந்துடும். உடனே அந்த இடத்தில் ஆதங்கப்பட்டு பேச போய் அதுவே பெரிய பிரச்சனையாக வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உழைப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. அப்படியே மேம்போக்காக தான் சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இரண்டுமே உள்ளது. சரி வாங்க, கன்னிராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். பங்குனி மாதத்தின் முதல் 12 நாட்கள் ராசிநாதன் புதன் நீச்ச நிலைமையில் இருப்பதோடு ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷத்தையும் பெறுகின்றார். இது கண்டிப்பாக ஒரு பலவீனமான நிலை. அதே நேரம் ஒரு ஆறுதலாக அவர் தன்னுடைய சொந்த ராசியை பார்ப்பது முதலில் சோதனைகளை தந்துவிட்டு அதற்கு பிறகு அதனை நிவர்த்தி செய்கின்ற அமைப்பு. மேலும் ஒரு நிலையாக யோகாதிபதி சுக்கிரன் சனி செவ்வாயுடன் இருப்பதும் யோகத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாத ஒரு நிலை.
கன்னிராசிக்காரர்கள் முயற்சிக்கு பின்பு வெற்றிகளை அடைகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கும் உச்ச செவ்வாய் மற்றும் 6ஆம் இட சனியால் விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு உறுதியான பலன் கிடைக்கும் மாதம் இது. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களின் செயல்கள் அனைத்திற்கும் பலன்கள் உண்டு. உங்களின் பொருளாதார தேவைகள் நிறைவேறும் மாதம் இது. இளம் பருவத்தினருக்கு திருமணம், வேலை வாய்ப்பு, புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் நடக்கும். சிலருக்கு வெளிமாநில வெளிதேச மாற்றங்கள் இருக்கும். சிலர் நீண்ட தூர பிரயாணங்களை வேலை விஷயமாக செய்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே யோசனையின்றி அவசரப்பட்டு செய்த காரியங்கள் அனைத்தையும் இந்த மாதம் சீர்தூக்கி முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேருவீர்கள். தொழில்கள் சிக்கல்கள் சரியாகும். சஸ்பெண்ட் ஆனவர்களுக்கு மறுபடியும் வேலையில் சேருவீர்கள். நான் சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் பிற்பகுதி அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் குறித்த நேரத்தில் முடிவடையும். இதன் காரணமாக உங்கள் பணிகளை அதிக உற்சாகத்துடன் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அல்லது முழுமை அடையாமல் இருந்த வேலைகள் முடிவடையும். அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு பயனுள்ள சந்திப்பு இருக்கும். அந்த உதவியுடன் எதிர்காலத்தில் பெரிய லாபகரமான திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்வதில் குடும்பத்தினர் முழு ஆதரவை பெறுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமை கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதன் ராகு இணைவது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். கன்னிக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பெயர்ச்சிகள் சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை இப்பொழுது முன்னேற்ற பாதையில் இருக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றி பெறும். வேலை தொழில்துறையில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்கப் போகின்றீர்கள். இதுவரை நல்லது நடக்க ஆரம்பிக்காத சிலருக்கு கஷ்டங்கள் முடிவிற்கு வரும். வாழ்க்கையே இனிமேல் புதிய பாதையில் நல்ல விதமாக செல்ல துவங்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தங்கள் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடமிருந்து விலகி இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டு தற்பொழுது பக்கத்தில் வருவார்கள். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 6இல் மறைவது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கும். கன்னிராசிக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இதனால் மிக மிக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கன்னிராசியினர் பங்குனி மாதம் 2024ஆம் ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். மாதத்தின் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் தொழிலை மற்றவர்களுக்கு விட்டு செல்வதையோ அல்லது யாரையும் அதிகமாக சார்ந்திருப்பதையோ தவிர்க்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொறுமையாக தீர்வு காண வேண்டிய நிலையும் ஏற்படும். இந்த மாதம் பெரிய அளவில் சிக்கல்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. கடந்த மாதத்தை விட உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறிய பிரச்சனைகள் தோன்றி உடனே மறைந்துவிடும். இப்பொழுது கன்னிராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். புதன்கிழமைகளில் நவ கிரகத்தில் புதனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.